ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வீடியோவில் ஒரு குவிக்கான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் பார்ட்டி மேக்கப் லுக் வித்தவுட் டெஸ்டிங் டைம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு க்ளோயி டூவி மேக்கப் லுக் தான் நான் பண்ண போகிறேன். இது பார்ட்டி மேக்கப் அப்படின்றனால ஸ்டார்டிங் வித் ப்ரைமர், கே பியூட்டியோட இலிமினேட்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் நான் மாய்ஸ்சரைசர் எல்லாம் அப்ளை பண்ணி ப்ரெப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால தான் டேரெக்டாக ப்ரைமர்லேருந்து காட்டுறேன். இது நல்ல ஒரு ஷிம்மரி ஃபினிஷ் இருக்க இலுமினேட்டிங் ப்ரைமர் நல்லாவே ஒரு ஸ்கின் லைக் க்ளோ கொடுக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் அந்த க்ளோ நல்லாவே தெரியும். அண்ட் இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் கூட, ரொம்பவே சூப்பராக இருக்குது கே பியூட்டியோட இந்த இலுமினேட்டிங் ப்ரைமர். இது நல்லா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி மேக்கப் லுக் ஒரு ஸ்கின் ஃபினிஷ் லைட் வெயிட் மேக்கப்பாக தான் இருக்க போகுது. அதனால் நான் எல்லாமே மினிமலாக தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷனுக்கு நைக்காவோட ஸ்கின் ஜீனியஸ் கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க ஒரு டார்க் ஷேடை வச்சு என்னோட அண்டர் ஐஸில் இருக்கிற அந்த டார்க்னஸ் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மினிமலாக அந்த டார்க் ஷேட் வச்சு நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோடய சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஸ்கின் லைக் மேக்கப் அப்படின்றனால ரொம்ப மினிமலாக தான் நான் எல்லா ப்ராடக்ட்டுமே இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவுக்கு நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என் வீட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சீரியல் பார்த்துட்டு இருந்தனால இந்த ஆடியோவில் நிறைய நாய்ஸ் கேட்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நெக்ஸ்ட் நான் ஃபவுண்டேஷனுக்கு கே பியூட்டியோட இந்த ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஷேட் இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவும் ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இதோட கவரேஜும் மீடியமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்கின் ஃபினிஷ்க்கு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். ப்ரஷ் வச்சே நான் என்னோடய ஃபுல் ஃபேஸ்லையும் இந்த ஃபவுண்டேஷனை மினிமலாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கவரேஜ் ஆல்ரெடி மீடியமாக தான் இருக்கும். பட் நான் அதுலேயுமே எனக்கு ஸ்கின் லைக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மினிமலாக தான் அப்ளை பண்ணி ப்ரஷ்லையே ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல் ஃபேஸ் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. என்னோடய ஸ்கின் டோனோட ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட் கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிக்விட் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் சாண்ட் சேபிள் ஐ திங்க். இதுவும் நான் ப்ரஷ் வச்சே என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப மினிமலாக கன்சீலர் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் எல்லாமே மினிமலாக இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஸ்கின் லைக் மேக்கப் அண்ட் பார்ட்டி மேக்கப். நைட்டில் ரொம்ப ஹை கவரேஜ் மேக்கப் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்கின் லைக் மேக்கப் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹைட்ரேட்டிங் மேக்கப் லுக் பண்ணணும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி இந்த மாதிரி மினிமலாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் இந்த கன்சீலரை யூஸ் பண்ணி நல்லா நான் பிளெண்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கே பியூட்டியோட இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸோட பேஸ் நான் நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். இதுவுமே நான் மினிமலாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கெல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகுமோ அங்கே மட்டும் நல்லா இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டேன். எஸ்பெஷலி என்னோடய அண்டர் ஐஸில், என்னோடய நோஸ் பக்கத்தில் அண்ட் அரௌண்ட் த மவுத். மித்தபடி மித்த இடத்துலலாம் நான் ஜஸ்ட் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா மட்டும்தான் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் இது ஒரு கொஞ்சம் டூவி மேக்கப் லுக், பார்ட்டி மேக்கப் லுக் அப்படின்றனால நான் ரொம்ப பவுடரி ஃபினிஷாக இது பண்ணலை. ஜஸ்ட் ஒரு லைட் ஒரு ட்ரான்ஸ்லூசண்ட்டாக தான் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபுல் ஃபேஸ்லையும். என்னோடய ஃபுல் ஃபேஸும் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா ஐ மேக்கப் தான் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஷிம்மர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஐ மேக்கப் தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது, பட் நல்லா ஷிம்மரி ஐ மேக்கப்பாக இருக்கும். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டி இந்த கன்சீலரை என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணி நல்லா ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய டார்க்னஸும் இதை ஹைட் பண்ணிடும். அதே மாதிரி என்னோடய ஐ மேக்கப்பும் நல்ல ஒரு பேஸாக இருக்கும். நல்லா இந்த ப்ரஷ் வச்சே என்னோடய ஐஸ் கன்சீலரை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு இன்றைக்கி ஸ்விஸ் பியூட்டியோட இந்த செலக்ட் பேலட் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்க அந்த ஒரு லைட் பீச் ஷேட் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே இதை என்னோடய ஐலிட்ஸ்லையும் ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரே ஒரு ஷேட் மட்டும்தான் நான் கலர்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். மித்தபடி வேறு எந்த ஷேடும் இதில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஐ மேக்கப். அதனால் நான் ரொம்ப கலர்ஃபுல்லாக எதுவும் யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் இந்த ஒரு லைட் ஷிம்மர் ஷேட், ஒரு ஷாம்பைன் ஷேட் மாதிரி இருக்கும். இது என்னோடய சென்டர் ஆஃப் ஐலிட்ஸ்லேருந்து என்னோடய இன்னர் கார்னர் வரைக்கும் ஃபிங்கர்ஸ் வச்சே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஒரே ஒரு ஷிம்மர் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் அப்படின்றனால கொஞ்சம் நல்லா பாப் அவுட்டாக என்னோடய ஐஸ் தெரிகிற மாதிரி இந்த ஷிம்மரை நல்லா என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக கேமராவை விட நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்டி மேக்கப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிம்பிள்
ஐ மேக்கப்பாக நல்ல ஒரு ஷிம்மரி ஃபினிஷோடு இருக்கும். ஸோ சேம் அந்த பீச் ஷேடே வந்து என்னோடய லோவர் லேஷ் லைன்லையும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐப்ரோக்கு வந்து மார்ஸோட இந்த பேலட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இருக்க பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேட் ரெண்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நல்லா வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓவர் டிஃபைன்டாக இல்லாமல் நேச்சுரல் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இந்த பவுடர் ஷேட்ஸ் வச்சு என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் நல்லா வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா ட்ரமாட்டிக்காக விங் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து லாக்மியோட இந்த ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஐலைனர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நல்ல விங் ஐலைனராக நான் வந்து இன்றைக்கி ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டோர் பண்ணுறதுக்கு மார்ஸோட இந்த தில்லி பேலட்டில் இருக்க இந்த ஒரு கான்டோர் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டிஃபைன்டாக ரொம்ப ஸ்கல்ப்டடாக இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி கான்டோர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னோடய நோஸில், ஃபோர் ஹெட்டில், அப்புறம் சீக்ஸில் எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கெல்லாம் மட்டும் இந்த பவுடர் கான்டோர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பவுடர் ப்ளஷ் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு கே பியூட்டியோட இந்த பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ரொம்பவே பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் ஃப்ளஷி எஃபெக்ட் இருக்கிற மாதிரி லைட்டாக என்னோடய சீக்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் லுக் நான் எதுவும் வந்து ரொம்ப லைட்டிங்லாம் வச்சு ஷூட் பண்ணலை. என்னோடய ரூமில் இருந்து நார்மல் லைட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப குயிக்காக வந்து வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எடுத்த மேக்கப் ஷூட் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்காராவுக்கு வந்து நான் மெப்ளினோட இந்த ஸ்கை ஹை மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லாவே வந்து சூப்பராக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நல்லா வந்து லேஷை லென்த்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் எதுவும் லேஷ்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணல. டேரெக்டாக என்னோடய நேச்சுரல் லேஷ்லேயே இந்த மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது நல்லா வந்து ஒரு ட்ரமாட்டிக் லென்த்தனிங் லுக்கும் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து நைக்காவோட இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவும் வந்து மேக்கப்பை ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். ஸோ ஃபைனலி பவுடர் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து மேக்கோட இந்த விஸ்பர் ஹைலைட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டூவி ஹைலைட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அண்ட் நான் வந்து ஹைலைட்டரும் ரொம்ப வந்து நேச்சுரலாக தான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதனால் என்னோடய ப்ளஷ் ப்ரஷ் யூஸ் பண்ணியே நான் வந்து என்னோடய ஹைலைட்ஸ் ஏரியாவில் வந்துட்டு இந்த ஹைலைட்டர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டரோட ஃபினிஷே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் ரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கும். ஃபைனலி லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்றைக்கி மார்ஸோட இந்த லிப் லைனரும் நைக்காவோட லிப் க்ளாஸும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மார்ஸோட சின்னமன் ரோல் லிப் லைனர் நல்ல ஒரு ப்ரௌன் டோனில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ஷேட். ஸோ இதை வச்சு என்னோடய லிப்ஸ் வந்து நல்லா லைன் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே வந்து ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர் வச்சு சென்டரில் லைட்டாக வந்து நான் அதை ரப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயே வந்து அந்த நைக்காவோட லிப் க்ளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்துட்டு ஹனிவூ. ரொம்ப சூப்பரான ஒரு லிப் க்ளாஸ் இது. நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு நேச்சுரல் லிப்புக்கு வந்து நல்ல ஒரு க்ளாஸி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மேக்கப் லுக் ரொம்ப குயிக்காக நான் வெளியே கிளம்பும் போது எடுத்தது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.